அணிந்து கொண்டு டான்ஸ் ஆடலாமா? யாரையுமே குறிப்பிட்டு பேசணும்ன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. யாராவது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கணும்ன்றதுக்காக நாம எல்லோருமே துவா செய்யணுன்றத கடமையாக நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமான பிரச்சனைகளை, இந்த பிரச்சனையை நாம யூடியூப்லயோ கமெண்ட் செக்ஷன்லயோ பேசுறதுனால கண்டிப்பாக தீர்வு கிடைக்கவே கிடைக்காதுன்றதையும் நான் தெளிவா நம்புறேன். அதே நேரத்துல நாம புரிய வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னன்னு சொன்னா, ஒரு இந்தியன் ஆர்மி டிரஸ் போட்ட ஒரு நபர் வேற ஒரு நாட்டை ஆதரிச்சு செயல்படுறாரு, இந்திய நாட்டை கேவலப்படுத்துறாரு அப்படின்னா இந்திய நாடு அவரை சும்மா விட்டுருமா? அவர் சொல்றாரு இது என்னுடைய ஃப்ரீடம்ங்க, நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு சொல்றா, இந்திய நாடு விட்டுருமா? அதே நேரத்துல ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறான், அவன் சொல்றான் இந்த ஸ்கூல்ல எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு அந்த ஸ்கூல்ல சொல்றான்னா, அந்த ஸ்கூல் நிர்வாகம் அந்த மாணவரை ஸ்கூல்ல வச்சிருக்குமா? உடனே நீக்கிரும் அல்லது ஏதாவது நடவடிக்கை எடுக்கும். இப்படி எல்லா இடங்கள்லயுமே நாம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் நம்ம கேட்கறதே இல்ல, அங்கெல்லாம் நம்ம சொல்றதே இல்ல, என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணா இருப்பேன் நம்ம சொல்லவே இல்ல. ஆனா மதம்னு வரும்போது, இஸ்லாமிய மதம் மட்டும் இல்ல, எல்லா மதத்துக்குமே இன்னைக்கு இந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்குது. மதம்னு வரும்போது மட்டும் என் இஷ்டம், நான் எப்படி வேணா இருப்பேன்ற சிந்தனை தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அஃபரஐத மனித்தகத இலாஹு ஹவா, யார்கள் எவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களை நீங்க பாத்தீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். நாம இன்னைக்கு மனோ இச்சைகளை தான் பின்பற்றுமே தவிர எந்த ரூல்ஸையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஃபாலோ பண்றதே இல்ல. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். இது யார் என்ன சொன்னாலும் சரி, இதுக்காக என்ன விதமான விமர்சனங்கள் வந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இஸ்லாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். அப்படி கட்டுப்படுத்தும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை மிக பரிசுத்தமாக, அவனுடைய வாழ்க்கை ஒழுக்க மிகுந்ததாக, அவன் எல்லா நேரங்களையும் தூய்மையானவனாக சரியானவனாக இருக்க முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்குமே இதை புரிந்து வாழக்கூடிய தௌஃபீகை தருவானாக.